அவன் வந்து எத்தனை மணிக்கு வந்த காலையில எப்போ வந்தான் எப்போ வந்தான் வந்தே வந்தாங்கனாக்கா கண்ணா வாடாண்ணா வாடாண்ணா குண்டுதான் கைக்கு வந்து நீ வந்து எவ்வளவு நேரம் ஆகுது இம்மா நேரமா நான் வந்தேன்னா அந்த கண்ணீர் இருந்து நேற்று மற்ற அவன் தூக்கல கிழந்த சொல்லி வச்சுட்டேன் இவ்வளவு நேரமா வந்தேன் என்று சொல்றீங்க இல்ல காலக்கார மக்களுக்கெல்லாம் கிளம்பி பண்ணி வச்சிருக்குது நீ வந்திய எத்தனை மணிக்கு இந்த ஊர் உள்ள வந்த என்ன விளக்கம் யாரு வீடு 8:30 மணிக்கு பின்ன டைம் இது வரைக்கும் நீ ஒரே ஆள் வந்தேன்னா இருக்கிறதா எப்போ வரட்டு அதனால இப்ப விளக்கம் வேணும் சொல்லு
படாங்கொக்கா பட்டி கழிப்பிடுவான் தாக்கா சீக்கா படாங்கொக்கா வாங்கப்பா வணக்கம் வாங்கப்பா வணக்கம் சபா வணக்கம் வணக்கம் அல்லை குடிக்கின்ற செம்பொன்னும் அல்லை கொடுக்கின்ற செம்பொன்னும் இந்த ஆடை எனக்கு ஒரு ஆதரவா இந்த ஆடை எனக்கு ஒரு ஆதரவா நான் துள்ளி திரிகின்ற வேளையில் என் துடுக்கு அடக்கி என்ன பள்ளியில வைக்கவில்லையா என்ன பெத்த பாதகா அப்பா 5 வயசான உடனே ஒரு குழந்தை எங்க கொண்டு போய் வைப்பாங்க பாடகசாலையில வைப்பாங்க பள்ளிக்கூடத்துல அப்படி 5 வயதா ஆடணும் உடனே என் தந்தையாகப்பட்டவர் என்னை கொண்டு போய் பாடகசாலையில விட்டார். பள்ளிக்கூடத்துல வச்சாங்க என்ன வச்சுட்டானுவ வச்சுட்டானுங்களா வச்சுட்டாங்க. நீங்க நின்று சொல்றது அவனும் அடிச்சான் ஓட்டான் அடியா அப்படி பாடகசாலையில வச்ச உடனே நான் சாதாரண ஆள் இல்ல, நான் தான் பெருத்த பண்ணிக்காரன். இந்த ஊருக்கே பெரிய பண்ணிக்காரரு பணக்காரன். தலைமட்ட சொத்து 3 தலைமுறை சொத்து இருக்குது. தலைமண்டியா ஆமா. என்னதான் தலைமண்டியா இருந்தாலும் மேமாடி மொட்டை தான். மாடி மொட்டை தான் சொல்லு. அடி மேல மாடி, வீடு மேல வீடு, அது மேல மொட்டை மாடி, அது மேல மொட்டை மாடி, மொட்டை மாடி. அப்படி பாடகசாலையில வைத்த உடனே 3 தலைமுறை சொத்து இருக்கிற திமிர் வாட்டத்துல நான் போய் பள்ளிக்கூடத்துல சேர்ந்த உடனே முன்னாடி உட்கார வச்சாங்க. என்ன முன்னாடி உட்கார வச்சாங்க. பெரிய பணக்கார பையனாச்சு. முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க. என் பணக்கார திமிர் வாட்டம் வாத்தியார் என்ன சொன்னார்? அறிவோ நன்றாக குருவே துணை. நீ சொல்லிருப்ப பணக்கார பையன் பேர் வாங்கணும், நம்ம அப்பா பேர் திருப்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு பதில் என் அப்பன் தலை திருப்புறாங்கடா புடிச்சு. அப்படி ராஜார் அறிவோம் நன்றாக குருவே துணை. நான் பார்த்தேன் என்ன அது வாத்தியாரி நம்மள இப்படி கூப்பிட்டு கேள்வி கேட்கிறாரு. அவருக்கு மேல 2 வார்த்தை நம்ம எக்ஸ்ட்ரா சொல்லணும். நம்ம பணக்கார பையனாச்சு. ஆமா. 3 தலைமுறை சொத்து இருக்குது. பணக்கார திமிர்வாட்டத்துல திமிர்வாட்டம் நான் என்ன சொன்னேன்? வாத்தியாருக்கும் சுத்தல நரிவோம். வாத்தியார் சுத்தல நரிவோம். எக்ஸ்ட்ரா 2 வார்த்தை அப்படி சொன்ன உடனே வாத்தியார் பார்த்தார். படாரி என்றார். திடீர்னு என் கணத்துல ஒரு அரை விட்ட உடனே நான் யாரு? பெருத்த பணக்காரனாச்சு. நான் எப்படி ஓடுறேன்? என்னதான் வாஷிங் மிஷின் வீட்டு இருந்தா இனிமேல போட்டு போயிடலாம். இந்த வாத்தியார் எப்படி பையன் அஷ்டா எப்பா எப்படி பையன் அஷ்டா எப்பா திட்டக்கூடாது. குரு எப்பா வாத்தியத்தோட போய் என்ன இஷ்டம் எப்பா? அடிக்க மாட்டோம்பா. அந்த வாத்தியார் என்ன இஷ்டம் எப்பா? ஐயோ அது போல தப்பா யாசாரா? அந்த வாத்தியார் என்ன இஷ்டம் எப்பா? அந்த வாத்தியத்தோட போய் என்ன இஷ்டம் எப்பா? ஏங்க என் பையனை அப்படி அடிச்சியான்? பையனா ஏன் அடிச்சியான்? அவனோட வடிகட்டு முட்டாளா பண்ணி
உன் பிள்ளைய கூப்பிட்டு கேள்வி கேட்டேன். கேட்டேன். அறிவோம் நன்றாக குருவேந்திரன் சொல்றான். அவன் எழுதினா அறிவோம் நன்றாக பாதியார் சூத்திரம் அறிவோம். ஏங்க அவனே தெரியாத பையன் தவறி வார்த்தை கூட வந்திருக்கான். சும்மா விட்டுட்டு தப்புங்க. நான் கேட்கறேன்னு தானே சொல்றேன். இனிமே உன் பிள்ளை அடிக்க மாட்டேன். இனிமே அந்த தேவட பையன் பள்ளி வரைக்கும் நான் படிக்க மாட்டேன். அந்த தேவட பையன் பள்ளி வரைக்கும் இனிமே நான் படிக்க மாட்டேன். அப்புறம் இனிமே அந்த தேவட பையன் பள்ளி வரைக்கும் நான் படிக்க மாட்டேன். அவன் ஏத்து பூரா எடுத்துக்கிட்டு நம்ம ஏற்ற கொடுக்க சொல்லி நம்ம வீட்டுக்கு போவோம். அதான் சரி. ஐயா உங்க எழுத்து பூரா எடுத்துக்கீங்க. எங்க பையன் ஏற்ற மட்டும் கொடுங்க. நான் அவனை கொண்டுகிட்டு போய் மேல சேர்க்க போறேன். இந்த பாருங்க, நீ உன் பிள்ளை மேல பேரில் போட்டு வைக்க மாட்டேன். இன்னைக்கு நீ உன் பிள்ளைய கூட்டு மாட்டான். இருக்கிற பிள்ளைகளும் கேட்டுடும். என் ஸ்கூல் பசங்க வராது. அதான் இனிமே அடிக்க மாட்டோம். உன் பிள்ளை ஒரு ஆளு அதே எனக்கு தெரியும். அதே எனக்கு தெரியும். அந்த பவுடர் போட்டு தொடர்ந்து பண்ணுவோம்மா. பவுடர் போடாத என்ன ஐயா பண்ண முடியாது. கொஞ்சம் போறீங்க. வாங்கப்பா வணக்கம். வாங்கப்பா வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டத்தை சேர்ந்த தடாகம் என்று சொல்லும் கிராமத்திலே ஆமா சீனமோ நாராயணன் நாராயணமூர்த்தி அண்ணவருக்கு நீ பிறந்த நாள்டா. அவருக்கு பிறந்த நாள் கோகுலாஷ்டமி. அவருக்கு நீ பிறந்த நாள் முன்னிட்டு அதாவது ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஊர் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து அவருடைய பெருமையை என்று ஓர் இரவு நாடகம். ஆமா, அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த திருக்கோவில் வட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டத்தை சேர்ந்த காட்டு எடையார் அருள்மிகு ஐயனார் நாடக சபா ஐயனாரப்பன் நாடக சபா குழுவில கொண்டு வந்து ஓர் இரவு நாடகம் வச்சிருக்காங்க. ஓர் இரவு நாடகம். ஆமா, நாங்க நாடகதாரிகள். நீங்க நாடகக்காரங்க. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? ஆணெட்டு பெண்ணெட்டு ஆக மொத்தம் 16 பேர் வந்துருக்கோம். ஆணெட்டு பெண்ணெட்டு அப்படியா பொண்டாட்டி சதியும் பதியும் டபுள் வந்துக்கிறீங்க. ஆமா, அப்படி இருக்க 16 என்பது ஒரு கெட்ட நாளை குறிக்குது. ஏங்க 16 என்பது ஒரு கெட்ட நாளை குறிக்குது. அதனால ஒரு நாளை தலையில துணி ஓதி போட்டுக்கிட்டு தேடி வந்திருக்கிறேன். ஐயா, நானும் வேலை இல்லாத லோல் அடிக்கிறேன். உங்க கம்பெனிக்கு நான் வரலாமா? என் கம்பெனி வரலாம். நீ அப்படி வந்துட்டாலும் நடிடா. சரி, அப்படி இருக்கட்டும். அப்படி இருந்தாலும் வேலைக்கு வரது பேச்சு இல்ல. எனக்கு என்ன சம்பளம் கொடுப்பேன்? நீங்க என்ன கேக்குறீங்க? ஓ, நீங்க என்ன கேக்குறீங்களா? என்ன கேக்குற? நானு மாதம் 30. அதாவது மாதம் 30 நாள் தானே. 30 நாளா? நான் என்ன சொல்றேன், அதுதான் தேவை. நமக்கு தேவை கிடையாது. மாதா பிதா குரு தெய்வம். எத்தனாவது இடம்? 4வது இடம். அது அமெரிக்கா நாராயணன். சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அவர் பேசாத தெய்வம். பேசாத தெய்வம் வெளியே வர வேண்டுமானால் இந்த பேசக்கூடிய மனுஷன் வெளியே வரும். அதனால பேசக்கூடிய அமெரிக்கா தாய் தெய்வமார்கள் இவங்களுக்கு வந்து பிரச்சனை. சரி,
மாட்டுக்கோட்டங்கை மதுரை விட்டால் தில்லை நகர் ஒரு ஆட்டக்காரனுக்கு பெண்ணாகினாராம். யார் அது? யாருமா? உமா மகேஸ்வரி. ஆமா. கோட்டி வரிக்கையான கோட்டான் என்று சொல்லக்கூடிய சொந்தமாகப்பட்ட ஓம் என்ற பொருள் சொந்தக்காரர் அவருக்கு தோற்றம் செய். அப்புறம் சரிதான். ஓடி வந்து அரச மரத்தை விட்டு அசந்து வந்து இருக்கிறேன். உனக்கு என்னடா வேணும்? எனக்கு என்ன வேணும்னு கேட்கிறேன். விநாயகா நல்லா இருப்பேன். வேண்டிய வரத்தை கேளாத கல்யாணி பாலகா என் பலத்தை வந்து பேசுகிறேன். உனக்கு என்ன வர வேண்டும்? ஆமா யாரு வர வேண்டும்? என்ன ஒரு விநாயகா? தடாகம். இதான் தடாகம். ஆமா தடாக கிராமத்திலே மாதம் மும்மாறி மழைகள் பெய்ய வேண்டும். குடிமக்கள் அனைவரும் சேமாக இருக்க வேண்டும். அப்படி என்று முதல் வரும். இரண்டாவது வரும். இப்பேற்பட்ட நாடக மேடையிலே அமர்ந்து நாடக மேடையில் அமர்ந்து கால குற்றம், மேல குற்றம், இசை குற்றம், இந்த அகலா வீரா நடிக்கும் பபன் குற்றம் அனைத்தையும் காத்து ரசிக்க வேண்டிய விநாயகா. சரி போயிட்டு அமரு.
வரக்கூடிய வரங்களை வாங்கியாகிவிட்டது. நாடக வாத்தியார் வருவார். நாடக விளம்பரம். மலையோடு எந்நாட்டுக்கு பொன்னாடா இருக்கக்கூடிய எந்நாட்டுக்கு பொன்னாடா விளங்கி வரக்கூடிய தடாகம் கிராமத்திலே கண்ணன் பிறப்பு பிறந்த நாளை முன்னிட்டு அமுதுக்கு தாய்தம் சபா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த இரவு நடத்தக்கூடிய நாடகம் ஏதென்றால் மகாபாரத காவியத்திலே ஒரு பாகமா விளங்கி வரக்கூடிய அதாவது கௌரவர் இருக்காங்களே, கௌரவர் திருநாட்டிற்கும் காந்தாருக்கு பிறந்தவர்கள் 99 ஆண் ஒரு பெண்ணு, ஒரே ஒரு பெண். அவங்க 100 பேர் சந்திரகுல பரம்பரை சேர்ந்த 5 ராஜாக்கள் இருக்காங்களே, 5 ராஜாக்கள். அவங்க 5 பேருக்கு 105 பேர் அப்படி இருந்து அவங்களுக்குள்ளே விகடகுரோதம் ஏற்பட்டு திருவயதிலே விகடகுரோதம் ஏற்பட்டு 18 துளைத்து பாரதம் முடிந்து இன்றோடு 32 தினங்கள் ஆகிறது. எத்தனை? 32 தினங்கள் ஆகுது. அதனால அதாவது பாண்டு மகாராஜா இருந்ததை முன்னிட்டு மேடு பள்ளமாகும், பள்ளம் மேடாகும், இருளோடி அதாவது இருமயமா இருக்கிறது. அதனால அவருக்கு சொர்க்கம் சேர வேண்டும் என்றால் இந்த நடந்தக்கூடிய நாடகம் என்றால் சக்கராசுரன் சம்மாரம். சக்கராசுர சம்மாரம் என்ன? சாம்பலாவதி சர்க்குலாவதி கல்யாணம். ஆமா, கல்யாணம் உண்டு. பகவானுடைய மகத்துவம் உண்டு. அவருடைய அருள்வாக்கும் அவருடைய பெருமை உண்டு. அவர் எப்படி இருக்கான்றத அது எடுத்துக்காட்டுவதற்காக இந்த நாடகத்தை எங்க சித்தியருக்கு எட்டிவாறு நடத்த வந்திருக்கோம். இந்த தாள குச்சம் மேல குச்சம் அப்படி இருந்த போதும் உங்க வீட்டில் ஒரு பிள்ளையானது அடித்து தவறு செய்து விட்டால் ஒரு அடி அடித்து வாடா மகன் இப்ப தழுவீங்களோ, அதே போல இன்று 16 பேரையும் உங்க பிள்ளையை பாவித்து நீங்க பாதுகாக்குமாறு அப்படி இந்த நாடகத்துக்கு கதாபாத்திரம் கர்மபுத்திர வருகிறார். அண்ணா ஒரு விஷயம்